ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக சாஃப்டாக டேஸ்டான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி வீட்டிலேயே சிம்பிளான பொருட்களை வச்சு பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய முட்டை பால் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலாம் சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த கேக் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 4 முட்டை வந்து தேவைப்படும். ஸோ 4 முட்டை வந்து நம்ம சேர்த்து செய்யும் போது தான் கேக் வந்து நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இந்த 4 முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சள் கருவை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். ஸோ வெள்ளைக்கருவை ரெண்டத்தையுமே வந்து தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி வந்து கரண்டி வச்சுட்டு ஸோ அதில் நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றணும் அப்படின்னா கீழே வந்துட்டு நம்மளுக்கு வெள்ளைக்கரு வந்துடும். ஸோ நம்ம மேலே வந்துட்டு அதோடைய மஞ்சக்கரு வந்து இருந்துடும். ஸோ இந்த மாதிரி ரெண்டத்தையுமே வந்து நம்ம செப்பரேட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு ஈஸியான மெத்தடு கூட. நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் துளி கூட வந்து விழுந்துடக்கூடாது. அப்போ நம்ம பீட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி நுரைச்சி வந்து வராது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து இதை ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ எல்லா முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவை தனியாக வந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை இந்த ஒரு பவுலில் வந்து போட்டுருங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நம்ம ரெண்டுத்துமே வந்து இந்த கேக்கில் வந்து நம்ம சேர்த்துருவோம். அதை வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து பீட் பண்ணுவோம். இதை நம்ம வந்து தனியாக பீட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா வந்து ஒயிட் கலரில் நல்லா வந்து நிறையா வரும். ஸோ அதுக்கு தான். அப்போ தான் கேக் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போது மஞ்சள் கருவை மட்டும் தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி அதை நல்லா வந்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது வந்து நம்ம கேக்கு செய்யும்போது லாஸ்ட்டில் தான் வந்து சேர்ப்போம். அதனால் நல்லா பீட் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்கனாலும் சேர்க்கலாம், இல்லை சேர்க்காட்டியும் வந்து இருக்கலாம். நீங்கள் வந்து சேர்த்துனா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளைக்கரு இருக்குல்ல, அதை இந்த மாதிரி பீட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய விஸ்க்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா மோர் கடைக்கு தான் பயன்படுத்துவோம்ல, அந்த மத்து வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் வந்து டைம் ஆகும். ஸோ பீட்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் நமக்கு அந்த மாதிரி நிறையா வந்து வர ஆரம்பிச்சிடும். பீட்டர் வந்துட்டு கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நுரைச்சி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுகர் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்கள்கிட்ட பீட்டரில் தான் பட்சத்தில் நீங்கள் விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மிக்சிலையும் வந்து சூப்பராக வரும். ஆனால் கொஞ்சம் வந்து பல்ஸ் மோடில் வச்சு அடிக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் இருக்கும், நம்மளுக்கு நல்லா அந்த மாதிரி நுரைச்சி வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் நான் வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவு பவுடர் சுகர் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு 2 ஸ்பூன், அதாவது 3 பேட்சாக பிரித்து நம்ம தனித்தனியாக வந்து இதை வந்து சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்சில் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக வந்து நம்ம வந்து சுகர் வந்து போட்டக்கூடாது. அப்படி மொத்தமாக சுகர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கரெக்டான பதம் வந்து வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுகர் சேர்த்து ஒரு 3 இல்லை 4 பேட்சாக வந்து பிரித்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வாட்டர் அதாவது லூஸாக வந்து போயிடும். ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி நல்லா நுரைச்சி க்ரீமியாக வராது. ஸோ ஒரு 3லேருந்து 4 பேட்சாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். கரெக்டாக நம்மளுக்கு அந்த மாதிரி நுரைச்சி வந்துடும். அந்த விப்பிங் க்ரீம்லாம் செய்வோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். ஆனால் அதில் கொஞ்சம் முட்டையும் நம்ம சீனியும் வந்து தான் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக எல்லா சுகருமே வந்து நம்ம வந்து கொட்டிடலாம். ஸோ நம்ம 3 பேட்சாக வந்து பிரிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் தான் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இருக்க சுகர் பேட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து நுரைச்சி வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம். எல்லா சுகரையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நமக்கு க்ரீமே கிடைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு வந்து சாஃப்டாக வந்து வராது கேக் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு நல்லா வந்து க்ரீமியாக வரும். ஸோ அதனால் இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதாவது அந்த ப்ராசஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ நல்லா வந்து பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். கேக்கை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய அளவுகள் மற்றும் ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அளவுகள் கரெக்டாக சேர்த்தாலே கேக் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நல்லா க்ரீமாக வந்துடுச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்க்க தெரியும். ஸோ எந்தளவுக்கு வந்து நம்ம க்ரீமியான ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்து வந்ததுக்கப்புறமா இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து பீட் பண்ண வேண்டாம், லைட்டாக வந்து பீட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஸோ ரொம்ப பீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர் ஆகாத லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்தமாதிரி க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதாவது கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து நம்ம திருப்பி பார்க்கும்போது அந்த க்ரீம் வந்து கீழே வந்து விழாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டான க்ரீம் வந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டு லைட்டாக வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து பீட் பண்ண வேண்டாம். ஸோ லைட்டாக ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மஞ்சள் கருவை தனியாக பீட் பண்ணி வச்சுருந்தோங்க, அதை நம்ம இதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மஞ்சள் கரு வந்து சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வேஸ்ட்டாக வேணாம்னு நினச்சிங்கன்னா இது கூட சேர்த்துக்கோங்க.
இது கூட சேர்க்காமனாலும் இருக்கலாம். இந்த மஞ்சள் கரு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த எக் ஸ்மெல் வந்து வரும். உங்களுக்கு வந்து இந்த முட்டை வாடை வந்து வரக்கூடாது அப்படின்னா இந்த மஞ்சள் கரு வந்து சேர்க்காமனாலும் செய்யலாம். இப்போது நான் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு லைட்டாக வந்து ஒரு பீட் மட்டும் பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து பீட் பண்ண வேண்டாம். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ராசஸாக நீங்கள் மிக்சியில் வந்து பண்ணலாம். கரெக்டாக தான் வரும். ஸோ மிக்சியில் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். பீட்டரில் தாங்க மிக்சியில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பதம் வந்துடும். அதாவது இந்த மாதிரி வாட்டர் வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். அதே க்ரீம் பதத்துக்கு தான் இருக்கணும்னு கிடையாது. இப்போது 2 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம சேர்த்த பேக்கிங் சோடா, அந்த பேக்கிங் பவுடரு எல்லாமே வந்து அந்த ஈவனாக அந்த மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போது இந்த இதில் வந்துட்டு ஒரு 3 கரண்டி வந்து எடுத்துகிட்டு தனியாக வந்து எடுத்துடலாம். ஸோ தனியாக எடுத்துகிட்டு தனியாக ஒரு பவுல் வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃபார்ச்சூன் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாசனை இல்லாத ஆயிலாக வந்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய் வந்து சேர்க்காதீங்க. அப்போ உங்கள் கேக்கு வந்துட்டு ஸ்மெல் ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்மெல் இருக்கும். ஸோ அதனால் ஸ்மெல் இல்லாத, ஃப்ளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்துட்டுருக்கோம். நம்ம ஆயிலை வந்து மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது அது கூட ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதையும் நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இனிமேல் வந்து நம்மளுக்கு வந்து பீட்டர் வந்து அவ்வளோ தேவைப்படாது. ஸோ இந்த ப்ராசஸோட பீட்டர் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு மாவு வந்துட்டு ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் இவ்வளோத்துக்கு நம்ம 4 முட்டை அது கூட சீனி மட்டும் தான் சேர்த்துருக்கோம். ஆனால் நம்மளுக்கு இவ்வளோ பார்க்கறதுக்கு வந்து நிறையா இருக்க மாதிரி தெரியும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு 1/4 கிலோ அளவு மாவு வந்து எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராம் அளவு மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து செரிச்சிட்டு இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மொத்தமாக வந்து சேர்த்து வேண்டாம். ஒரு 3 பேட்சாக அதேமாரி பிரித்து வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா மொத்தமாக சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து கெட்டிப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாக வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 பேட்சாக நீங்கள் வந்து பிரிச்சுட்டு இதை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மொத்தமாக போடாமல் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஸோ கட்டி வந்து பற்றக்கூடாது. கேக்கில் வந்து கட்டி பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப வந்து கேக் வந்து நம்ம சாஃப்டாக கிடைக்காது. ஸோ நம்ம பேக் பண்ணும்போது கேக் வந்து சாஃப்டாக கிடைக்காது. உள்ளே அந்த நம்ம சேர்க்கக்கூடிய அந்த மாவு வந்து வேகாது. ஸோ அதனால தான் கேக் மாவு பொறுத்த வரைக்கும் ஒரே டைரெக்ஷன் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். டைரெக்ஷன் வந்து மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு சேம் டைரெக்ஷனே வந்து மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்க்க தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது. காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு ரொம்ப கூலிங்காகவும் இருக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு ஒரே டைரெக்ஷனாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ மாவு இப்போமே வந்து நம்மளுக்கு வந்து கெட்டி பிடிச்சிருச்சு. அதனால் மொத்தமாக வந்து சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது தேவையான அளவு பால் சேர்த்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கட்டிப்பட்டது எல்லாமே வந்து போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதுவும் போயிடும். ஸோ ஒரே டைரெக்ஷனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேக்கோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள் ரிப்பன் கன்சிஸ்டன்சி, அதாவது ஒன்றுக்கு மேலே அந்த மாவு வந்து இந்த மாதிரி விடணும். நம்ம எடுத்து விடும் போது இந்த மாதிரி வந்து மாவு வந்து விடணும். ஸோ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கேக் ட்ரேயில் தான் வந்து வைக்கிறேன். உங்கள்கிட்ட கேக் ட்ரே இல்லை அப்படின்னா ஏதாட்டி ஒரு பாத்திரம், சில்வர் பாத்திரம் இல்லை அலுமினிய பாத்திரம் எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வைக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் கீழே வந்துட்டு மணல் சேர்த்துக்கோங்க. குக்கரில் மணல் சேர்த்துட்டு மேலே ஏதாவது சின்ன ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கேக் டின்னையோ இல்லை நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அலுமினிய பாத்திரம் இல்லை சில்வர் பாத்திரம் அதை வச்சு நம்ம அதை வந்து அந்த கேக் பேக்காக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகும். நம்ம ஓவனில் பேக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும். 1/2 மணி நேரத்தில் கேக் வந்து ரெடி ஆயிரும். ஸோ 175 டிகிரிக்கு வந்துட்டு அதை பேக் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லா மாவுமே வந்துட்டு இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் பட்டர் ஷீட்டும் வந்து வச்சுக்கலாம். பட் பட்டர் ஷீட் வந்து நான் இப்போ வந்து இது பண்ணல. ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஜஸ்ட்டு மிக்சிங் ப்ராசஸ் மட்டும் தான். நெக்ஸ்ட்டு நல்லா அந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ டேப் பண்ணி விட்டால் மட்டும் தான் அதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாமே வந்து போகும். இப்போ நெக்ஸ்ட்டு ஓவன் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 185 டிகிரிக்கு வந்துட்டு வச்சுட்டு அதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கேக் மாவு வந்துட்டு உள்ளே வந்து வச்சிடலாம். அந்த கேக் ட்ரே வந்துட்டு வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 175 டிகிரியில் வச்சுட்டு இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் தான். 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துருங்க. ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக ஓவன் வந்து அலாரம் கொடுக்கும். ஸோ அந்த டைமில் வந்து எடுத்துடலாம். அப்போ வேகலை அப்படின்னா அதுலேருந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக வந்துட்டு ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு. எக்ஸ்ட்ரா வந்து 10 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ கரெக்டாக வந்து பேக் பண்ணி வந்து எடுத்தாச்சு பாருங்கள். ஸோ அடியிலையுமே வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கருப்புமே ஆகலை. ஸோ ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டான வெண்ணிலா கேக் வந்து செஞ்சுட்டோம். பாருங்கள் கட் பண்ணதுக்கு ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக இருக்குது.
கேக் வந்து கொஞ்சம் வந்து சூடாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிட்டேன். பாருங்கள் கேக் எந்த அளவுக்கு நம்ம சாஃப்ட்டாக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த கேக்கை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கேக் வந்து அது மாதிரி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.